Hello all, welcome back to our channel Sri Sai Aari Creatives. போன வீடியோவில் ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அந்த வீடியோவை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இனி வர வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆரி எம்ப்ராய்டரியோட பேசிக் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் தான். இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா ஸ்டிச்சஸையும் நம்ம போடுவோம். அதனால் எந்த அளவுக்கு நம்ம செயின் ஸ்டிச்சை நல்லா கற்றுக்குறோமோ மற்ற எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதனால் செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது செயின் ஸ்டிச் போடுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜரி எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி த்ரெட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் எடுத்துக்கோங்க. இல்லை துளி பிராண்ட் நீடில்னால் நம்பர் 14 நீடில் எடுத்துக்கோங்க. அப்புறம் கட்டர் கட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. கோடு போடுறதுக்கு வேண்டி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெடை எப்படி செக் பண்ணி வாங்குறது அப்படின்னா, இப்படி ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள். ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து த்ரெட் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு த்ரெட்டு? ஒரு சில சரியில் வந்து நரம்பு இருக்கும், அதை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி த்ரெட் இருக்கிற சரியவே வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீடில் எப்போவுமே 90 டிகிரியில் இந்த மாதிரி நேராக தான் வச்சுக்கணும். சாய்ச்சி வச்சு ஒர்க் பண்ணக்கூடாது. 90 டிகிரியில் இந்த மாதிரி ஹாஃப் ரொட்டேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எப்போவுமே கை வந்துட்டு கிளாத் மேலே வைக்கக்கூடாது. கிளாத் மேலே வச்சிங்கன்னா கிளாத் வந்து லூஸ் ஆயிரும். அதனால் கிளாத்லேருந்து கொஞ்சம் மேலவே இருக்கணும். இப்போ செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டோட எண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மடக்கி ஒரு 2லேருந்து 3 நாட் வரைக்கும் போட்டுக்கோங்க. ஒரு நாட்டோட விட்டிங்கன்னா கிளாத்லேருந்து த்ரெட்டு வெளியே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 3 நாட் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்ட பின்னாடி கட்டர் எடுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நாட் விழுந்துருச்சா? இப்போ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் அந்த கட்டை விரல்லையும் அந்த விரல்லையும் அந்த நாட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதில் அந்த த்ரெட்டை நான் சுற்றின மாதிரி சுற்றிட்டு திரும்பவும் இந்த எண்டையும் வந்துட்டு அந்த 2 விரலுக்கு நடுவில் பிடிச்சிக்கோங்க. திரும்பவும் பாருங்கள், இந்த 2 விரலுக்கு நடுவில் அந்த நாட்டை பிடிச்சிட்டு அந்த ஆள்காட்டி விரலில் நூலை சுற்றி இந்த 2 விரலில் திரும்பவும் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கையை ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிடணும். இப்போ ஃப்ரேமுக்கு மேலே ஸ்கேலை வச்சு நீட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது நீடில் பஞ்ச் பண்ணி நூலில் மாட்டி மெதுவாக மேலே இழுக்கிறேன். மேலே லூப் விழுந்துருச்சு, கீழே லாக் விழுந்துருச்சு. பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணி கீழே ஒரு சுற்றி திரும்பவும் மேலே அப்படியே நீடில் டேர்ன் பண்ணி இழுக்கிறேன். திரும்ப பஞ்ச் பண்ணுறேன், சுற்றுறேன், மேலே டேர்ன் பண்ணி இழுக்கிறேன். பஞ்ச் பண்ணுறேன், கீழே ஒரு சுற்றி மேலே டேர்ன் பண்ணி எடுக்கிறேன். பஞ்ச் பண்ணணும், சுற்றணும், மேலே டேர்ன் பண்ணி எடுக்கணும். நீடில் லைட்டாக டேர்ன் பண்ணி எடுத்தால் தான் வந்து மேலே வந்துட்டு அந்த நூல் வந்து வரும், இல்லைன்னா அங்கேயே சிக்கிக்கும். அதனால் லைட்டாக நீடில் டேர்ன் பண்ணணும். அதே மாதிரி கீழே வந்து நம்ம சுற்றும் போது ஒரு சுற்று தான் சுற்றணும், நிறையா சுற்றக்கூடாது. இப்போது 2 தடவை சுற்றி மேலே இழுத்தோம் அப்படின்னா கீழேயே லாக் ஆகி நின்றுக்கும், மேலே வராது. அதனால் ஒரு தடவை தான் சுற்றி மேலே இழுக்கணும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக கீழே பிடிக்கக்கூடாது, மேலே லூஸாக பிடிச்சி தான் இழுக்கணும். சரி, இப்போது ஃப்ரேமுக்கு மேலே நடக்கிற ப்ராசஸ் போய் பார்த்துடலாம். நீடில் எப்போவுமே எந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த டைரெக்ஷனை பார்த்து தான் இருக்கணும். இப்போ வந்துட்டு இந்த கோடு எந்த சைடு போதோ அந்த சைடு தான் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு போகிறோம். அதனால் நீடிலோட ஹூக் வந்து அந்த சைடை பார்த்து தான் இருக்குது, தெரியுதா? பஞ்ச் பண்ணுறேன், லைட்டாக டேர்ன் பண்ணி நூலை இழுக்கிறேன். பஞ்ச் பண்ணி லைட்டாக டேர்ன் பண்ணி நூலை இழுக்கிறேன். தெரியுதா? எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் தான் இருக்கணும். நீங்கள் சாய்ச்சி வச்சு ஸ்டிச் போட்டிங்கன்னா கிளாத் வந்து சுருங்கிடும். இப்போ நல்லாயிருக்கும், நீங்கள் கிளாத்தை வந்து தனியாக எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். இப்போ ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துக்கிறோம். அந்த பெரிய லூப்பை கட் பண்ணி விட்டுறோம், கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுறோம்.
கட் பண்ணி விட்டுட்டு இப்போது த்ரெட்டை வந்து கீழே இழுத்தோன்னா ஒன்று கீழே போயிடும். ஒரே ஒரு த்ரெட் மட்டும்தான் மேலே இருக்கும். இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழேருந்து நீடில் மேலே கொண்டு வரோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு அதில் பிடிச்சி நீடில் கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் விழுந்துடும். இது பெர்மனெண்ட் எண்ணாட் கிடையாது. பெர்மனெண்ட் எண்ணாட் வர வீடியோஸில் நம்ம பார்ப்போம். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனே பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.